உயர்கல்வியை முடித்தவுடன் வேலைவாய்ப்பை பெறும் சிறந்த சந்தர்ப்பம். யாழ்ப்பாணத்தில் ஸ்லிட் நுதன் யூனியில் இன்று இணையுங்கள். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்னலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்று அனுராதபுர நீதிமன்றத்திலே 11 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட முன்னாள் அட்டமஸ்தானாதிபதி தேரர் பல்லேகம ஏமரத்ன தேரரோடு சம்பந்தப்பட்ட அந்த விவகாரம் சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இங்கு இப்பொழுது இந்த சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டாரா இல்லையா என்பது குறித்த வழக்கு விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை சென்று கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்றைய தினம் இன்னொரு விசாரணையும் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பது தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து வருகின்றோம். சட்டத்திற்கு மேலே யாரும் அல்ல, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், சாமானிய பொதுமக்களாக இருக்கலாம், ஏன் மதகுருமாராக கூட இருக்கலாம். தேரர்களுக்கும் அதே சட்டம்தான். ஆனால் இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை. இவர்கள் நினைத்ததை சட்டத்திற்கு மேலே இருந்து செய்யலாம், அதாவது சட்டத்திற்கு மேலே நின்று ஆடலாம் என்றதை போலத்தான் இவர்களுடைய செயற்பாடு இருக்கின்றது. காரணம், பொதுவாக இந்த வழக்கின் ஒரு சந்தேக நபர், குற்றச்சாட்டுக்குட்பட்ட நபர் தான் இந்த பல்லேகம ஏமரத்ன தேரர், முன்னாள் அட்டமஸ்தானாதிபதி. 8 முக்கிய பீடங்களின், முக்கிய வரலாற்று சிறப்புமிக்க 8 இடங்களின் தலைமை தேரராக இவர் இருந்திருக்கின்றார். இப்பொழுது அந்த பதவியிலிருந்து இவர் நீக்கப்பட்டிருக்கின்றார். இந்த வழக்கு முடிவடையும் வரை தான் அந்த அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. இப்பொழுது இவர் ஒரு சாதாரண ஒரு காவியுடை அணிந்திருக்கின்ற துறவி. இன்னமும் அந்த காவியுடையும் இவர் துறக்கவில்லை. இன்னமும் அந்த காவியுடையில தான் இருக்கின்றார், தேரராக இருக்கின்றார். ஆனாலும் பாருங்கள், இந்த வழக்கின் சந்தேக நபராக இருக்கின்ற இவர், மற்றவர்களுக்கு போலத்தான் இவருக்கும் சட்டம். சாதாரண நுழைவாயிலின் வழியாகத்தான் இந்த நீதிமன்றத்திற்குள்ளே வருகை தர வேண்டும். ஆனால் இவர் இன்றைய தினம் என்ன செய்திருக்கிறார்? இது இன்றைய தினம் மாத்திரமல்ல, இறுதியாக வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தினத்திலும் இவர் இதைத்தான் செய்திருக்கிறார். அதாவது இன்றைய தினம் சட்டத்தரணியினுடைய அதிசொகுசு ஜீப் வண்டியில், கேப் வண்டியிலே, மோட்டார் வாகனத்தில் பின்பகுதி முழுக்க டின்டட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அந்த வாகனத்திலே, அதாவது உள்ளே யார் இருக்கிறார்கள் என்பது வெளியிலிருந்து பார்த்தால் தெரியாது. அந்த வாகனத்திற்குள்ளே அவருடைய சட்டத்தரணி காளிங்க இந்திரதிஸ்ஸ அவருடைய வாகனத்திலே பின்பக்கம் அமர்ந்து நீதிபதிகள் அந்த நீதிமன்றத்திற்குள் செல்கின்ற அவர்களுக்கென்று தனியாக இருக்கின்ற நுழைவாயில் ஊடாக இவர் உள்ளே சென்றிருக்கின்றார். பாருங்கள் எப்படி இடம்பெறுகின்றது என்று. இவர் தற்பொழுது ஒரு சாதாரண தேரர், அதுவும் இந்த வழக்கின் சந்தேக நபர், குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட நபர். இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எந்த விதமான பரிசோதனையும் இல்லாமல், உடற்பரிசோதனை பொதுவாக நீதிமன்றங்களிலே செய்யப்படும். முன்னால் இருக்கின்ற பிரதான நுழைவாயிலில் முன்னால் இருக்கின்ற அதிகாரிகள் உடற்பரிசோதனை செய்வார்கள், பாடி ஸ்கேனிங், பாடி செக்அப். அது எதுவுமே இல்லாமல் நேரடியாக நீதிபதிகள் பயன்படுத்துகின்ற நுழைவாயிலின் ஊடாக இவர் உள்ளே சென்று, அதுவும் சட்டத்தரனுடைய வண்டியிலே சென்று இறங்கி நீதிமன்றத்திற்குள்ளே சென்றிருக்கின்றார். இதை பார்த்த இந்த வழக்கை முதலில் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த ஊடகவியலாளர் கண்டுவிட்டு அங்கிருந்து ஒரு வீடியோ காணொளி பதிவு செய்து சோசியல் மீடியாவில் பகிர்கின்றார். இது பெரும் பூதாகரமாக வெடுக்கின்றது. காரணம், இன்று ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. இதற்கு முன்பதாகவும் இவர் இதே வேளையை தான் இந்த தேரர் செய்திருக்கின்றார். எல்லோரும் கண்டிருக்கிறார்கள், யாரும் ஒளிப்பதிவு செய்யவில்லை. ஆனால் இன்று இதற்கான ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. அவருக்கு மாத்திரம் எப்படி இந்த வரப்பிரசாதம் எப்படி கிடைத்தது, சிறப்புரிமை எப்படி கிடைத்தது என்று தான் அனைவரும் கேட்டு வருகிறார்கள். ஆகவே இதையும் விசாரியுங்கள். இது எப்படி நடந்தது, இவருக்கு யார் அனுமதி கொடுத்தது, இந்த நீதிபதிகளுடைய நுழைவாயிலின் வாயிலாக இவர் வருவதற்கு யார் அனுமதி கொடுத்தது என்பதை விசாரிக்க இப்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். நாங்கள் இதை இன்று சற்று விவரமாக பார்ப்போம். முதலில் இந்த வழக்கில் என்ன நடந்தது, இன்று என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டது என்பதை நாங்கள் விவரமாக பார்க்கலாம். சிறுமி ஒருவரை கடுமையான பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குற்றச்சாட்டு எதிர்கொள்ளும் முன்னாள் அனுராதபுர அட்டமஸ்தானாதிபதி தேரர் பல்லேகம ஏமரத்ன தேரர் தொடர்பான வழக்கு இன்றும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. சந்தேக நபர்
இந்த தேரர் சந்தேக நபர் நீதிமன்ற வளாகத்திற்குள் பொதுமக்கள் பயன்படுத்தும் பிரதான நுழைவாயில் வழியாக அல்லாமல் நீதிபதிகள் பயன்படுத்தும் விசேட நுழைவாயிலின் வழியாக நீதிமன்றத்திற்குள் வந்ததாக நீதிமன்றத்திலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய சட்டத்தரணியான காலிங்க இந்திரதேச அவர்களுடைய சொகுசு காரில் அந்த விசேட நுழைவாயில் வழியாக நீதிமன்ற வளாகத்திற்குள் அழைத்து வரப்பட்டதாகவும் சட்டத்தரணி சாணக அபிவிக்ரம தெரிவித்திருக்கின்றார். அதாவது முறைப்பாடு செய்த தரப்பின் சட்டத்தரணியாக வாதாடி வரும் சட்டத்தரணி சாணக அபிவிக்ரம இந்த விடயத்தினை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார். சிறுமி தொடர்பான ஆரம்ப முறைப்பாட்டை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையிடம் செய்திருந்த விமல் ருஹுனகே அவர் ஒரு ஊடகவியலாளர். அவரிடம் தான் இந்த குறித்த சிறுமி அந்த தேரர் சம்பந்தமான விடயங்களை எல்லாம் முதலாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதற்கு பிறகு இவர் தான் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையிடம் இந்த விடயத்தை கொண்டு சென்றிருக்கின்றார். அவர் சார்பிலே சட்டத்தரணி சாணக அபிவிக்ரம நீதிமன்றத்தில் இந்த விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். பொதுமக்கள் நீதிமன்றத்திற்குள் செல்லும் போது போலீசாரால் சோதனை செய்யப்படுகின்ற நிலையில் சந்தேக நபர் இந்த வழக்கின் சந்தேக நபர் ஏன் சோதனையின்றி விசேட வாயில் வழியாக அனுமதிக்கப்பட்டார், எப்படி அவருக்கு இந்த அனுமதி கொடுக்கப்பட்டது என சட்டத்தரணி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இவ்வாறான விசேட சலுகை சந்தேக நபருக்கு வழங்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்றும் அவர் நீதிபதியாக இருப்பதாலா இவ்வாறு நடத்தப்பட்டார் என்றும் சட்டத்தரணி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அவர் ஒரு நீதிபதியா? நீதிபதிகள் தான் இந்த ரூட்டில் வருவார்கள். அப்படினால் இவர் ஒரு நீதிபதியா என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார். அந்த கருத்துக்களை அடுத்து சட்டத்தரணியின் கருத்துக்களை கவனத்தில் கொண்டு அனுராதபுர பிரதான நீதவான் சுயபத் சசிந்து விக்ரமரத்ன அவர்கள் உடனடியாக நீதிமன்ற வளாகத்தின் போலீஸ் பாதுகாப்பு பிரிவின் பொறுப்பு அதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் ஜி தர்மசிறியை திறந்த நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டிருக்கின்றார். சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்திற்கு எவ்வாறு வந்தார், குறிப்பாக விசேட நுழைவாயில் வழியாக வந்தாரா என்பது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் நீதிபதி அவர்கள். அந்த விசாரணையின் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் பிரதான நீதிவான் உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே விசாரணைகள் இடம்பெற்று அது சம்பந்தமாக அடுத்த வழக்கு விசாரணை எடுக்கும் போது இந்த விடயம் அறிக்கையாக முன்வைக்கப்படும். அதே போல் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்று மீண்டும் ஒரு திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக பார்க்கலாம். இந்த வழக்கின் விசாரணைகள் தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். விசாரணை அதிகாரிகளும் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இடம்பெற்ற அந்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டது. சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெறுவதற்காக வழக்கு 2027 ஜனவரி 8ஆம் தேதி வரை, அடேங்கப்பா, அடுத்த வருடம் ஜனவரி 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் முதல் சந்தேக நபரான பல்லேகம ஏமரத்ன தேரரும் இரண்டாவது சந்தேக நபரான பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இனி இந்த வருடத்திலே இந்த வழக்கு இனி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. மாறாக அடுத்த வருடம் ஜனவரி 8ஆம் தேதி வரை இருக்க வேண்டும். இது ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 5 மாதங்கள் இருக்கின்றது. மீண்டும் இந்த செய்தியை பற்றி தெரிந்து கொள்ள 5 மாதங்கள் கழித்து நாங்களும் நியூஸ் இன்சைட்டிலே அது பற்றி சொல்லுவோம். அப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் நிலை. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த விவகாரம் சம்பந்தமாக நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் பேசியிருக்கின்றோம். சிறுமி சம்பந்தமான மருத்துவ பரிசோதனை, DNA சம்பந்தமாக பேசப்பட்டது. அது சம்பந்தமான என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது, என் நிலையில் அந்த பரிசோதனைகள் எல்லாம் இருக்கின்றது என்பது சம்பந்தமாகவும் இன்றைய தினம் இந்த வழக்கின் போது சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மேற்கொள்ளப்பட்ட நீதிமன்ற மருத்துவ பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு ராகம போதனா வைத்தியசாலை நீதிமன்ற மருத்துவ அதிகாரிக்கு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மேற்கொள்ளப்பட்ட நீதிமன்ற மருத்துவ பரிசோதனை அறிக்கை மிக விரைவிலே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும். ராகம போதனா வைத்தியசாலை வைத்தியருக்கு தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம் அந்த அறிக்கை கிடைத்தவுடன் அந்த அறிக்கையில் என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து தெரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது இந்த வழக்கின் சந்தேக நபரான தேரருக்கு எதிராக இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன? அனைவரும் அறிந்த விடயம் தான். சிறுமியொருவரை கடுமையான பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குற்றச்சாட்டு, சிறுமியொருவரை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக மற்றொரு குற்றச்சாட்டு. இக்குற்றச்சாட்டுகள் இலங்கை தண்டனை சட்ட திருத்த சட்டத்தின் தொடர்புடைய பிரிவுகளின் கீழ் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று கடுமையான பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக, மற்றது பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக 2 விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதே நிலையில் இந்த சிறுமியை விற்றதாக, தேரருக்கு இந்த ஒரு பணத்தொகைக்காக விற்றதாகத்தான் முதலில் சொல்லப்பட்டது. அந்த தாயாருக்கு எதிராகவும்
தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவரும் இந்த வழக்கிலே இரண்டாம் சந்தேக நபர். ஒரு குழந்தை தன்னுடைய மகளை விற்றிருக்கின்றார் ஒரு தேரருக்கு. அதுதான் இதில் பிரதான பிரச்சனை. அதன்படி இந்த சிறுமியின் தாயாருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்னவென்றால், பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாருக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மனித கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டு அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் முதல் சந்தேக நபரான பல்லேகம ஏமரத்ன தேரர் குற்றங்களை செய்வதற்கு ஆதரவு, அதாவது ஒத்துழைப்பு மற்றும் உதவி வழங்கியதாகவும் சிறுமியின் தாயார் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர் சம்பந்தமான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் உங்களுக்கு தெரியும், இந்த சம்பந்தப்பட்ட தேரர், சந்தேகபரான தேரர் தற்பொழுது பிணையிலே விடுவிக்கப்பட்டு வெளியே இருக்கின்றார். ஆனாலும் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் பிணையில் தான் வெளியே இருக்கின்றார். வெளியே தான் இப்பொழுது வழக்கிற்காக வந்து செல்கின்றார். இருப்பினும் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய இந்த வழக்கு விசாரணையின் போது சொல்லக்கூடிய அளவு இருக்கின்ற பிரதான விடயம் என்னவென்றால், முதல் சந்தேக நபரான பல்லேகம ஏமரத்ன தேரரும் இரண்டாம் சந்தேக நபரான இந்த சிறுமியின் தாயாரும் இந்த வழக்கில் ஆஜராக இருந்தார்கள். அதே போல முறைப்பாட்டாளர் தரப்பில் போலீஸ் அதிகாரிகள் பலர் ஆஜராகியிருந்தார்கள். அதே போல இந்த வழக்கின் முதலாவது சந்தேக நபரான பல்லேகம ஏமரத்ன தேரருக்கு அவர் சார்பிலே 20க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் கொண்ட குழு ஒன்று முன்னிலையாகி வாதாடி இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், 20-30க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் இதற்கு முன்பதாக இந்த வழக்கு விசாரணையின் போது பல்லேகம ஏமரத்ன தேரருக்கு ஆதரவாக முன்னிலையாகி இருந்தார்கள். இன்று 20க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் குழு ஒன்று ஆஜராகி இருக்கின்றது. ஆகவே இந்த சிறுமியினுடைய வழக்கில் சிறுமி கொடுமையாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டார் என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கிலே விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. டிஎன்ஏ பரிசோதனை, தேரருடைய டிஎன்ஏ பரிசோதனை பெறப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அது சம்பந்தமான இன்னும் அறிக்கைகள் வெளியாகவில்லை. சிறுமியினுடைய மருத்துவ அறிக்கைகள் இவை அனைத்தும் கிடைத்தவுடன் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும், சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சமர்ப்பித்தவுடன் உண்மைகள் வெளியே வரும். யார் சிறுமி சொன்னதெல்லாம் உண்மையா, தேரர் இப்படி சம்பவம் செய்திருக்கின்றாரா, அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். இன்னமும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. சட்டமாதிபர் திணைக்களம் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளில் தான் ஈடுபட்டு வருகின்றது. இப்பொழுது இந்த விசாரணை அதிகாரிகளும் இந்த பேச்சுவார்த்தைகளிலே பங்கேற்று இருக்கின்றார்கள். ஆனால் என்ன முடிவு, இன்னமும் எந்த விதமான முடிவும் இல்லாமல் இருக்கின்ற சட்டமாதிபர் திணைக்களம் தரப்பிலே எதிர்பார்த்திருக்கின்றார்கள். சட்டமாதிபர் திணைக்களம் அதிரடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்யும் என்று பார்ப்போம், அது எப்போது நடக்கும் என்று. ஆகவே இன்றே நடந்த சம்பவம் என்னவென்றால், விசாரணை செல்கின்றது. அதற்குள்ளே இருக்கின்ற மற்றும் ஒரு விசாரணை இடம்பெறும் இனிமேல். அதாவது இந்த தேரர் எப்படி காரிற்குள்ளே மறைந்திருந்து இந்த நீதிபதிகள் பயன்படுத்துகின்ற நுழைவாயிலூடாக எப்படி உள்ளே வந்தார், அதற்கு யார் அனுமதி கொடுத்தது, இவர் எப்படி பாடி செக்அப், அதாவது உடற்பரிசோதனை செய்யப்படாமல் எப்படி இவர் உள்ளே அனுப்ப அனுமதிக்கப்பட்டார், யார் இதற்கு காரணம், யாருடைய உத்தரவு இது, யாருடைய உத்தரவு என்பது குறித்து இனி அது சம்பந்தமான விசாரணைகளும் இடம்பெறும், அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படும். அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதும் அது சம்பந்தமான விடயங்களையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த விடயம் தான் இன்றைய தினம் பிரதானமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது, ஒரு செய்தியாக இருக்கின்றது. சிறுமியினுடைய இந்த வழக்கு விசாரணை சம்பந்தமான உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய என்ன கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலும் மற்றும் ஒரு புதிய விடயத்தோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். ஒளிப்பதிவாளர் பிரதர்ஷனுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். உயர்கல்வியை முடித்தவுடன் வேலைவாய்ப்பை பெறும் சிறந்த சந்தர்ப்பம். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீ நொதன் யூனியில் இன்று இணையுங்கள்.